Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 566 பார்ட் 2. ஓபன் பண்ணா எல்லாரோட மூஞ்சிலையுமே அப்படி ஒரு பதட்டம். ஏன்னா இப்படி ஒரு மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையே, பதட்டம் இல்லாமையா இருக்கும். அவன் என்னடானா ஹியூமன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா சாகணும், ஏன்னா நீங்க எல்லாருமே வீக்கான ஆளுங்க, வீக்கா இருக்கும் போதே இவ்வளவு அரகண்டா இருக்கீன்னா நீ ஸ்ட்ராங்கா இருந்திருந்தீங்கன்னா என்னென்ன வேலைத்தனம் பண்ணிருப்ப, உனக்கு நான் எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ பெரிய காமெடி சொன்னதான் நினைச்சு அப்படியே சிரிச்சுட்டு இருப்பான். லூஃபியும் இவ்வளவு நேரம் அவன் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சாகணும்னு சொன்ன உடனே அப்படின்னா வாடா முடிஞ்சா என்னைய தோக்க சொல்லிட்டு கப்பல்ல ஒரு குத்து ஊத்திட்டு முரட்டுத்தனமா ஒரு லுக் விடுவான். அப்பவே லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு. உடனே ஷிரோஷியை கப்பலை விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா அந்த கிறுக்கு பைய தண்ணி வச்சுதான் அட்டாக் பண்ண போறான். இதுக்கு முன்னாடி வாட்டர் டிராப்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா, அதுக்கப்புறம் வாட்டரை ஏரோஸா மாத்தி அட்டாக் பண்ணா. ஆனா இந்த டைம் அவன் பண்ண அட்டாக்ல வாட்டர் அப்படியே ஷார்க்கா மாதிரி பாஞ்சு அட்டாக் பண்ண வரும். அட ஒன்னு ரெண்டுன்னா பரவாயில்ல, இல்ல கொஞ்சோண்டு இருந்தா பரவாயில்ல, இப்படி எக்கச்சக்கமா பெரிய சைஸ்ல பிச்சுக்கிட்டு வந்தா நம்ம பையன் என்ன பண்ணுவான், அதுல சிக்காம அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். எவ்வளவு நேரம் லூஃபியாலையும் இப்படியே ஓடிட்டு இருக்க முடியும். ஒரு அட்டாக்ல மாட்டி கத்திட்டு கிடப்பான். ஷிரோஷி என்னாச்சுன்னு பார்த்து பீதியாய் லுக்கு விடுவான். அவன் அங்க நரகத்துக்கு போடான்னு சொல்லி எக்கச்சக்கமா அந்த வாட்டர் ஷார்க்கை வச்சு நம்ம லூஃபிய பொலன்னு பொலந்து கட்டுவான். இதை பார்த்துட்டு ஃபுகபுஷி எல்லாம் தொண்டையிலேயே எத்துவான். ஸ்டாஹாட்டு நோக்கு என்ன ஆச்சுன்னு. அவன் நிலைமையே சரியில்லை, இதுல இவன் அடுத்தவனை நினைச்சு கவலைப்படுறான். சரி பரவாயில்ல, இவன் என்னதான் தொண்டையிலேயே சிரிச்சாலும் நம்ம பையதான் மாசாச்சை எப்படியும் வந்துருவான்னு பார்த்தா சரியான அடி போல நிக்க முடியாம அப்படியே கீழே விழுவான். ஷிரோஷி பார்த்துட்டு லூஃபின்னு தொண்டையிலேயே ஏத்துவா. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, லூஃபிய ஒரு வழியா காலி பண்ணியாச்சுன்னு. அந்த டைம் தான் நம்ம பையன் மாசம் ஒரு வேலையை பண்ணுவான். என்னன்னா கீழே விழுந்துட்டு இருந்தவன் அப்படியே கஷ்டப்பட்டு தேர்ட் கியர் எடுப்பான். கை அப்படியே பெரிய சைஸ்ல வீங்கும். கூடவே ஹாக்கி பவரையும் யூஸ் பண்ணிடுவான். சோ கை இப்ப பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா மேல இருந்து பயங்கர போர்ஸ்ல கீழே விழுந்துட்டு இருக்கான். கீழே தான் இந்த லூசு பையன் ஓடி இருக்கான். சோ அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஏண்டா இன்னுமா நீ சாகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஷார்க் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா. லூஃபி எலிஃபண்ட் கன்னு சொல்லி அந்த வாட்டர் ஷார்க்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டுட்டு போவான். அவன் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண, இவனும் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண. லூஃபிய வர்றதா இல்ல, அவனும் வர்றதா இல்ல. என்னெல்லாம் யாராலையுமே தடுக்க முடியாது, எப்படியாச்சும் என்னோட ரிவெஞ்ச நிறைவேற்றியே தீர்வேன்னு சொல்லுவான். ஆனா லூஃபி வாய்ப்பே இல்ல, நான் நோவாவை ஸ்டாப் பண்ணுவேன்டான்னு வந்த வேகத்துல அவனை அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போய் கப்பல்ல வச்சு நங்குன்னு ஒரு அடி அப்படியே புதஞ்சிட்டா. அவனால மூவ் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே வாய் மூவ் பண்ணுது. அதாவது விழு நோவா விழு, சீக்கிரமா இந்த ஐலாண்டு மேல விழு, இந்த மானங்கட்ட ஃபிஷ்மன்ஸ் எல்லாருமே சாகணும், எவனும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு கொலவெறியோட சொல்லிட்டு இருப்பான். இங்க லூஃபி திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, தான் வராண்டான்னு சொல்லி ரெண்டு கையையுமே பெருசா மாத்தி அந்த ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி கையையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஓங்கி கும்முன்னு குமுறி எடுப்பான். அடி ஒன்னு வெறித்தனமான அடி. இப்ப அவன் அடிக்கிற அடியில இருந்து அவன் எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு அடி. இங்க அந்த ஜியோவோட பில்டப் இன்னுமே வாயில. இது என்னோட இடம் ஸ்கெலிட்டன் மேன், நீ மட்டும் என்னோட சர்க்கிள்குள்ள வந்தீனா உன்னோட போன்ஸ் எல்லாத்தையுமே நான் பீஸா கூறு போட்டு என்னோட வீட்டு நாய்க்கு கொடுத்துருவேன். வந்து வர்றான் முடிஞ்சா வந்து வர்றான்பா. நம்மள ஜாலியா அப்படியே பாட்டு பாடிட்டே வந்து அவனை கிராஸ் பண்ணியே போயிட்டு நான் ஆல்ரெடி உன் சர்க்கிள்குள்ள வந்து உன்னைய வெட்டிட்டு வெளியவே வந்துட்டப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க யூ சைல்டிஷ் ஃப்ளோ, என்ன கொஞ்சம் கோல்டா இருக்க போது பாடியை நல்லா பாத்துக்கேம்பா. எப்ப வந்த என்னைய தாண்டி எப்ப வந்தேன்னு சொல்லி அவன் புலம்புவான். அவன் பிளிஸார்டு ஸ்லைஸ்னு சொல்லிட்டு டாப்னு கத்திய உள்ள வைப்பான். அவ்வளவுதான் பாடியோட சென்டர் பீஸ் ஃபுல்லா ஐஸா மாறி பயபேன்னு நிப்பான். இதுதான் லேண்ட் ஆஃப் டெத்தை சேர்ந்த பிளட் ஃப்ரீசிங் விண்ட். எப்படி தெரிக்க விட்டாமான்னு மாசம் அவனை பொழந்து கட்டிட்டான். அடுத்து இங்க டெருமாவை காட்டுறாங்க. உசோப்பு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி அவனை பொழந்து கட்டுறேன்னு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைமுக்கு போது டெர்மாவை அட்டாக் பண்றேன்னு சொல்லி உசோப்பு ஏகப்பட்ட ஷாட்டை மிஸ் பண்ணால, அதை ஆக்சுவலா மிஸ் பண்ணல, அவன் வச்சது ட்ராப். இவன் ஜம்ப் பண்ணி வரும்போது ஏகப்பட்ட பிளான்ஸுங்க அவன் சைஸுக்கே ஜம்ப் பண்ணி மேல வரும். என்னடா இது என்னன்னு கேட்கும்போது கிரீன் ஸ்டார் ஹியூமன் ரேக்கும்பா. அதுங்கெல்லாம் பட்டுன்னு அவனை போய் பிடிச்சுக்குங்க. ஆக்சுவலா இது ஹியூமன் ஷேப்டு ரூட், எதெல்லாம் பறக்குதோ அதை பிடிச்சு அமைக்கிரும். அப்படி கீழே வச்சு அடிச்சதுல சட்டுன்னு தெரிச்சிருவானா. பார்த்தா கீழே டிராம்போலியான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வச்சிருப்பான். இது என்ன பண்ணுனா அதோட எனிமீஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூரமா தள்ளி விட்டுரும். சோ அதனால ஃப்ளைங்ல போயிட்டானா இந்த டைம் அவனால எதுவுமே பண்ண முடியாது, கீழே மட்டும்தான் விழ முடியும். இப்ப என்னோட அடுத்த அட்டாக் இந்த வச்சுக்கன்னு கிரீன் ஸ்டார் அடிப்பான். அது நேரான பெரிய சைஸ்ல ஒரு மான்ஸ்டரா கிரியேட் ஆகி பாஞ்சு வரும். மவனே ஒரு மான்ஸ்டர் கீழே இருந்தா என்ன மேல இருந்தா என்ன, நான் ஏர்லயே வச்சு கடிச்சு நாசம் பண்ண போறேன்டாம்பா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லம்பா. என்னன்னா இந்த மான்ஸ்டர் அதோட மூக்குல இருந்து ஷாக் வேவ்ஸ் ரிலீஸ் பண்ணும், அதுவும் 3 மீட்டருக்கு முன்னாடியே. அப்படின்னா டெருமா கடிக்கிறதுக்குள்ளேயே அது டாரா கிழிச்சு தெரிக்க விட்டுரும். அப்படி பக்கத்துல வந்து அடிச்சு பொறக்க விடும். அவன் ஐயோன்னு கதறிட்டு போய் விழுவான். அதே நேரம் இங்க டோசான காட்டுறாங்க. அவன் கையில வச்சிருக்க சுத்தியில வச்சுக்கிட்டு உன்னை நான் பொல்லக்காம விட மாட்டேன்டான்னு சும்மா 6 மாறா சுத்துவான். காமெடியை பாத்தீங்களா, அந்த சுத்தியில வச்சு நம்ம சாப்
சாப்பர் அந்த ஜெயண்ட் ஃபார்ம்ல இருக்கவனை போய் அட்டாக் பண்ணி காலி பண்ண போறானாமா. அவன் சிம்பிளா அவன் ஒத்த கையை வச்சுட்டு ஒரு அடி தான் அடிப்பான். மூஞ்சி முகரையோட சேர்த்து சுத்திலும் பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான், அவன் அங்க காலி பண்ணியாச்சு. அடுத்து இந்த இக்கரோஸ் மண்டையில பல்பு மாதிரி ஏரோ மார்க் வச்சிருந்தால அதை வச்சுட்டு அட்டாக் பண்றட்டு ஓவரா சீன் போட்டு பாஞ்சு வருவான். பிராங்கி சிம்பிளா 2 கையை சேர்த்து வச்சு ரேடிக்கல் பீம்னு சொல்லிட்டு அடிப்பான். அவ்வளவுதான், அவன் பக்கத்துல கூட வரல, அதுக்குள்ள வெடிச்சு திரிப்பான். சுத்தி இருக்க நம்மளுக்கெல்லாம் எது லேசர் பீமா வர்ற மாதிரின்னு அசந்துருவாங்க. நெருப்ப கண்டு பயந்துட்டு இருந்தான். இவன் மேல லேசர் பீம் பட்டா என்ன ஆவான்? எஸ், காஞ்சி போய் கருகி போய் தீஞ்சு போயிட்டான். அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. அவன் இன்னும் குத்துறத நிறுத்தவே இல்லை. இத்தனைக்கும் அந்த கிறுக்கு பைய ஹோடியால அசைய முடியல. பட் இருந்தாலுமே அவன் விட்டாம அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்படியே கட் பண்ணா வட்டர்சுமி போன எபிசோட்ல உருண்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அந்த டைம் நம்ம ஜிம்பை வேகா பாண்ட் ட்ரில்லுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே அடி தண்ணி எல்லாம் எடுத்து அடிச்சிருப்பான். இப்படி ஒரு சைடு அடிச்சது அந்த பக்கமா எண்டுல தண்ணி வெட்டிச்சு தெரிக்கும். பிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயை பொளந்துருவானுங்க. பாடிக்குள்ளேயே வாட்டர் பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டான். இதுக்கப்புறம் அவனால ஏற ஹோல்டு பண்ண முடியல. அப்படியே காத்து சும்மா வாய் வழியா பிச்சுக்கிட்டு வரும். வந்த போர்ஸ்ல அப்படியே சல்லுன்னு மேல பறந்துருவான். அங்க நம்ம சஞ்சய் வந்து, என்னப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்க, எப்படி நல்லா இருக்குதான்னு கேட்பான். என்னடா ஒரு ஹியூமனா இருந்துட்டு பறக்குற, எனக்கு மேல நீ தாண்டா நியாயப்படி பயப்படணுமா, அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கதைன்னு சொல்லுவான். டப்புன்னு அவங்களோட ஃபேஸ் எல்லாம் அவன் மைண்டு வருமா, நான் எதுக்குடா அந்த மாதிரி ஒரு நரகத்துக்கு போனேன், கொய்யாலன்னு கத்தும் போது அவன் பாடி பார்த்தா தக தக தகன்னு காட்டுத்தனமா எரியும். பைய கம்ப்ளீட்டா ஃபயரா மாறிட்டான். அந்த கொடூரமான மெமரிஸ் எல்லாத்தையும் நான் எரிக்கணும்டான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே மிதி தீ புடிச்சு தீஞ்சு போய் ரோஸ்ட் ஆகி கீழே விழுவான். அதாவது அந்த கமபகா கிங்டம்ல இருக்கிறவங்க மேல இருக்கிற மொத்த வெறியையுமே பைய இங்க அடிச்சு காமிச்சிட்டான். ப்ளோ ஃபிஷ்ஷை குக் பண்றதுக்கு முன்னாடி தேவையில்லாத டாக்ஸிக் பார்ட் எல்லாம் கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும், இல்லன்னா நமக்கு தான் டேஞ்சர். அதே நேரம் இங்க ஜோரோ அம்பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவன் கத்தியில விஷத்தை தடவி பாஞ்சு அவனை குத்த வருவான். டே தவக்கலா குட்டி, நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன், ஓரமா உட்கார்ந்தாலுன்னு எதுக்கு தேவையில்லாம வந்துகிட்டு இருக்கான். இத்தனைக்கு அவன் திரும்பி பார்க்காம தான் சொல்லிட்டு இருப்பான். அவன், நான் ஒண்ணு தவக்கல இல்லடா, நான் ஒரு பெஸ்ட் ஆக்டோபஸ், சொல்ல போனா 8 ஸ்வாட் ஸ்டைல் ஸ்வாட்ஸ்மேன்ரா, என் பேரு யூசு, ஃபிஷ்மேன் ஐலாண்ட சேர்ந்தவன், மறக்காதன்னு சொல்லிட்டு அந்த கத்திய குத்த வருவான். இவன் சொன்னா திருந்த மாட்டான் போலன்னு சொல்லி ஒனிகிரின்னு ஒரே போடு. அவ்வளவுதான், பெடிகிரிய பார்த்த நாய் மாதிரி அப்படியே பறேந்து போவான். ஜோரோ, என்னைய மன்னிச்சிரு, நீ சாதா தவளை இல்ல, பெரிய தவளை, சின்ன பாண்டுல மாட்டிட்ட, இனி வராத, வந்தா வெளுத்து புடுவேமா. அதே நேரம் இங்க லூஃபி வச்சு அடி 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 அடின்னு கண்டமேடி அடிச்சான்ல, அப்படி அடிச்ச அடியில ஷிப்போட அடுத்த சைடே பிச்சுக்கிட்டு போய் ஹோடி தண்ணியில போய் விழுந்துருவான். எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. ஏன்னா ஹோடி வாய பொளந்துட்டான். இதுக்கு மேல அவன் அசைவானாங்கிறதே டவுட் தான். ஏன்னா பேன்னு கிடப்பான். எல்லாரும் பார்த்துட்டு வாவ், நம்ம லூஃபி ஹோடிய தோக்கடிச்சிட்டான், லூஃபி ஜெயிச்சிட்டான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஆனா லூஃபி இன்னும் வெறித்தனமா குத்துன்னு அந்த கப்பலை போட்டு குதிரதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.